மேஷராசி செவ்வாதசை. மேஷராசிக்கு செவ்வாதசை அப்படிங்கிறது என்ன பலன்களை கொடுக்கும்? இந்த சனியுடைய பயிற்சியும் குரு வக்கர நிவர்த்தியும் நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதியாக வரார், அஷ்டமாதிபதி. அது கூட பரவாயில்ல, அஷ்டமாதிபதி ராசியாதிபதி பெருசாக கெடுக்க மாட்டார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 7.5 சனி ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம பார்க்கணும் மெயினாக. இந்த மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இது எந்தெந்த வயதில் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், என்னோட கணக்குப்படி 2 வருஷம் முன்ன பெண்ணை வரலாம், ஒரு 3 வருஷம் கூட ஒரு சில பேருக்கு முன்ன பெண்ணை வரலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 34 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வரும். சென்ட்ரு பகுதியில், அதாவது 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னா 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, அதாவது 2 வருஷம் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது, இல்லை 1 வருஷம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, இல்லை 3 வருஷம் இருக்குது, எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். இவங்களுக்கெல்லாம் 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இது வயசு ரீதியாக இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது ராசிக்கு ராசியாதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா விரயத்தில் சனி பகவான், செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி யோகத்தை செய்யக்கூடியவர். ஆனால் 7.5 சனி வரும்போது யோகத்தை செய்யுமா? இது எப்படி இருக்கும்? ஏன்னா மீன ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இப்போ தான் வாக்கிய பஞ்சாப்படி வந்திருக்கார். இன்னொன்று குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார், ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது 3ஆம் இடத்துல இருக்கார், அதில் பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் ஆயிட்டார் குரு. குரு அப்படிங்கிறவர் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி. அவர் நல்ல பலன்களை கொடுக்கணும். அவர் கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ அடுத்து உச்ச வீட்டுக்கு போவார் பயிற்சியாக. இது எல்லாமே அந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா உச்ச வீடு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த வீடு அவருக்கு. ஆனால் அவரோட சொந்த வீடு கிடையாது. ஆனால் அங்கே உச்சமாக வரார் அப்படின்னா இப்போ வக்கர நிவர்த்தியாகி 80 நாட்கள் பிறகு தான் அந்த வீட்டுக்கு பயிற்சி ஆவார். அந்த பயிற்சிக்கு முன்னாடி இந்த 80 நாட்களும் உங்களுக்கு உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பலன்களை கொடுக்கணும், அதாவது போன பிறகு என்ன பலன்களை கொடுக்கணுமோ அந்த 4ஆம் இடத்தோட பலன்களை தான் அவர் கொடுப்பார். அதாவது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது யாராருக்கெல்லாம் நல்லாயிருக்கும்? செவ்வாதசையில் இந்த செவ்வாய் மறைமுக சுப தொடர்பு, இன்னொன்று சுபகரக சேர்க்கை. சுபகரக சேர்க்கைன்னா குருவோட சேர்ந்தவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில், சுக்கிரனோட சேர்ந்தவங்களுக்கு, அதாவது இவர் 2-7 குடைய கிரகம் தான் சுக்கிரன், இல்லைன்னு சொல்லலை, நியூட்ரல் கிரகம். அதுவும் லக்ன யோகராக வந்தால் சிறப்பு. இந்த செவ்வாய் அஷ்டமாதிபதி வேற, ராசிக்கு ஒரு பலனை சனி பகவான் கொடுப்பார், 8க்கு ஒரு பலனை கொடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இப்போ மேஷராசியில் செவ்வாதசையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே செவ்வாய் அப்படிங்கிறது மண் சம்மந்தப்பட்ட கிரகம், மங்களக்காரகன். திருமணத்துக்கு அந்த கிரகத்தை சொல்லலாம், மன வாழ்க்கை அதுக்கு அந்த கிரகத்தை சொல்லலாம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இன்னொன்று அரசியல், அரசாங்கம், அதாவது அரசுத்துறை, எல்லாத்துக்குமே சொல்லலாம். டாக்டர் கூட சொல்லலாம். அது இருக்கிற இடத்த பொறுத்து, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் என்ன பாவத்துக்கு வருது, அதாவது 4ஆம் இடத்துக்கு என்ன பாவத்துக்கு வரார் இவர். ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனையில் வரலாம். அதாவது செவ்வாய் நீசமாக இருப்பார், சந்திரன் இந்த வீட்டில் இருப்பார். இப்போ சந்திரன் அங்கே போயிடுவார், செவ்வாய் இங்கே போயிடுவார். இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானே பரிவர்த்தனையாக வந்திருக்காருன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சனி பகவான் எப்படி பரிவர்த்தனை ஆவார்? இப்போ சூரியன் வீட்டில் சனி இருப்பார், சனியோட வீட்டில் சூரியன் இருப்பார், அப்படி பரிவர்த்தனை ஆகும். சுக்கிரனோட வீட்டில் சனி இருப்பார், அதே மாதிரி சனியோட வீட்டில் சுக்கிரன் இருப்பார், அப்போ பரிவர்த்தனை ஆவார். இது மாதிரி பரிவர்த்தனை கிரகங்கள். இன்னொன்று புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா புதன் சனியோட வீட்டில் இருப்பார், சனி புதனோட வீட்டில் இருப்பார், பரிவர்த்தனை ஆகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் சிறப்பு. ஆனால் எந்த கிரகமும் வக்ரமாகக்கூடாது. வக்ரமானால் அந்த பரிவர்த்தனை பலன்கள் அந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்கல. ஆனால் பரிவர்த்தனையில் வராது, பெருசாக நல்ல பலன்களை எடுக்க முடியாது. அது அங்கேயே வச்சு பலனை எடுத்தோம்னா அது அப்படி தான் இருக்கும் மெயினாக.
அதாவது இது மாதிரி பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு இந்த 7.5 சனி செவ்வாய் தசை பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. இடமே மாற்றியாச்சு, வீடே மாற்றிட்டார் அவர். நம்ம ஒரு இடத்துல நினைப்போம், அதாவது ராசி கட்டத்தில் இங்கே இருக்காருன்னு நினைப்போம், அவர் வேற ஒரு இடத்துல இருந்து பலன் உங்களுக்கு கொடுத்துன்னு இருப்பார். அவங்களுக்கெல்லாம் தசா புத்தி சரியில்லைன்னா மட்டும்தான், செவ்வாய் சரியில்லைன்னா மட்டும்தான் கஷ்டம். செவ்வாய் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா வேலையும் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், இன்னொன்று வந்து திருமண வாழ்க்கையும் கரெக்டாக அமைஞ்சிரும். லவ் மேரேஜ் அது மாதிரி கூட அமையலாம் ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது லவ் மேரேஜுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இது மாதிரி 7.5 சனியில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து தான் ட்ராவல் பண்ணணும் நீங்கள். ஏன்னா கொடுத்து கெடுக்கும் சனி. லவ் மேரேஜுங்கிறது தப்பான ஒரு இது கிடையாது, ஆனால் லவ்ங்கிறது தப்பானது தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 7.5 சனியில் ஒரு லவ் வருது அப்படின்னா அதுக்கு ஆயுட்காலம் கம்மி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 சனியிலே முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இப்போ திருமணம் நடக்கும், அது பிரச்சனை வராது. இல்லைனா உடையும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு தசா புத்தியை பொறுத்து. இதெல்லாம் நிறைய இருக்குது, இப்போ அதை பற்றி பேச தேவையில்ல. இருந்தாலும் இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால் 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு இல்லையா, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரம் இல்லை பரணி நட்சத்திரம் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா, இந்த செவ்வாய் தசை வருது அப்படின்னா, செவ்வாய் தசை அஷ்டமாதிபதி தசை இல்லைன்னு சொல்லலை, அது எந்த தசை எங்கே வேணால் இருந்து பண்ணட்டும், என்ன ராசியாக வேணா இருங்க, என்ன நட்சத்திரத்தில் வேணால் செவ்வாய் இருந்து தசை பண்ணட்டும், தவறு கிடையாது. ஆனால் இந்த வயதில் படிச்சுறது நல்லது. படிப்பு தடைப்பட்டுச்சா முயற்சி பண்ணி படிங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன வேணால் படிச்சுட்டே இருங்க. படிப்புங்கிறது நமக்கு வயசுக்கு தடையே கிடையாது. படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா, இப்போ படிப்புக்கு வந்து இந்த ராசிக்கு ஒத்து வருமா, இல்லை இந்த தசை ஒத்து வருமா அப்படின்லாம் பார்க்காதீங்க. படிக்கணுமா படிச்சிருங்க. அதுக்கு தேவை பொருளாதாரம் மட்டும்தான். அதுக்கு வந்து ராசி பலனோ இல்லை நேரம் காலமோ பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதுதான் நமக்கு லைஃப் கொடுக்கறது. எல்லாருமே படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை, படிக்காதவங்களும் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. அதாவது அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒருத்தர் எங்கே போகணும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும். இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். இந்த சனி பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த படிக்கிற காலகட்டத்தில் தள்ளி விட்டுரும் கீழே. அப்போ படிப்புங்கிறது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உங்களை வந்து ஈஸியாக கெடுக்கலாம். எந்த வயதுலேயும் உங்களை வச்சு செய்யலாம், எவ்வளோ கஷ்டத்தை வேணால் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறது வந்து படிப்பு தான், ஒரு தைரியத்தை கொடுக்கறது படிப்பு தான், தன்னம்பிக்கை கொடுக்கறது படிப்பு தான். அது எல்லாத்தையுமே இங்கே காலி பண்ணி விட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த 7.5 சனியில் சனி பகவான் உங்களுக்கு தசை என்ன வேணால் நடக்கட்டுமே, செவ்வாய் தசை நடக்கட்டும், தவறில்லை. இங்கே வந்து காலவாரி விட்டுச்சுன்னா உங்களை பின்னாடி வந்து உங்களுக்கு தசை சரியில்லை. அதுக்கு தான் போகிற வழி நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில் தவறான வழியில் போகக்கூடாது, தவறான பாதை தேர்ந்தெடுக்கக்கூடாது, தவறான சேர்க்கை அது மாதிரி ரொம்பலாம் பார்க்குறோம். நம்ம நிறைய தவறான இதுவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுமாரிலாம் பண்ணாமல் லவ் அதுமாரி போகாமல் படிக்கிறது நல்லது, சிறப்பு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தரீங்கன்னா அஷ்டமாதிபதி தசையில் கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை ரொம்ப தடங்களாக இருக்கும். நிறைய முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு இல்லைனா கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்தால், ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தால், இந்த செவ்வாய் பகவான் அங்கேருந்து தசை பண்ணால், ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில், அதாவது 3, 6, 8, 12, 8 தவிர்த்து 8 அவரோட வீடு, இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கெல்லாம் வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அங்கே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னாக்கா வேலையும் கிடைக்கும். என்னென்னா வேலையில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. உங்கள் உழைப்பை சுருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது முதலாளி நல்ல வேலை வாங்குவார், நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும், பணம் கிடைக்காது, பணமே சேராது. என்ன நம்ம டெய்லி இவ்வளோ வேலை பார்க்குறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் வந்து நமக்கு சம்பளமே போட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் உழைப்பை எந்த அளவுக்கு உறிஞ்சணுமோ அந்த அளவுக்கு உறிஞ்சுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் ஏப்ரல்லாம் அந்த சித்திரை வைகாசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெயில் காயம் பார்த்தீங்களா, வேர்வை தனியாக கொட்டும், அது மாதிரி இருக்கும். உங்களுடைய உழைப்பு வீணாக தான் போகும் நிறைய. அதாவது பார்த்து உழைங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத உழைக்கிறது அப்படி இல்லைனாக்கா உழைப்பு அதிகமாக எடுத்துக்கும். இந்த செவ்வாய் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தால். இன்னொன்று வந்து இது மாதிரி நேரடியில் இருந்தால் கூட நீங்கள் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும், நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒன்று தேவை, அதை வச்சுட்டு நீங்கள் உழைக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதை ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். இடமாற்றங்கள் கேட்டிங்கன்னா தடை தாமதங்களோடு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுவும் கொஞ்சம் தடையாகும். எக்ஸாமெல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தில் போய்ட்டு ஃபீல் ஆகும், அது மாதிரி வரும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சி வந்து நம்ம கையில் இருக்குது. அதிகபட்சமாக
நீங்கள் வந்து முயற்சி எடுங்க. நேரம் அப்படி தான் இருக்குது. இது வந்து 7.5 சனி. தடங்களாவதா? நீங்கள் எந்திரிச்சு நடங்கன்ற, நீங்கள் எந்திரிச்சு ஓடுங்க, நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் தான் பண்ணணும் எல்லாத்தையும். இதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நேரம் ஏதோ தடங்கள் பண்ணுதே, இருக்கட்டும், தப்பே கிடையாது. இது இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டம். இது அஷ்டமாதிபதி தசை, சொந்தங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இதில் 7 வருஷம் இருக்கு இல்லையா அந்த தசையில், முதல் 3.5 வருஷம், பின்னாடி 3.5 வருஷம் சொல்லலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க, இப்போ தான் 7.5 சனி ஆரம்பிக்குது. அதாவது 3.5 வருஷம் முடிஞ்சது செவ்வாய் தசை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3.5 வருஷம் அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் ஜென்ம சனியில் கூட பரவாயில்ல, அப்படி இப்படி வந்துடும், நல்லாவே வந்துடும். உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழில் அப்படி வந்துடும். இப்போ தான் தசை ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப உஷாராக இருங்க. எப்பவுமே ஒரு தசை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த தசையில் சென்ட்ரு பகுதி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், செவ்வாய் தசை அப்படின்னாக்கா கடுமையான பகை கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் புத்தி. அதாவது புதன் புத்தியிலேருந்து ஒரு மாற்றம் வரும். புதன் புத்தியில் சென்ட்ரு பகுதியில் ஒரு மாற்றம் வரும். அதாவது லக்ன யோகராக இருந்தால், வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு புதன் யோகராக இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடாது. போகலாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். போகக்கூடாது, நான் ஆர்டர் பண்ணக்கூடாது. அதை எதையுமே பார்த்து நீங்கள் செய்யுங்க. முதலீடு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இன்னொன்று ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. அது வந்து ரொம்ப பார்த்து உஷாராக பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் நிறைய தடை தாமதமாக இருக்குது அப்படின்னாக்கா ராகு கேதுவோடு இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய வந்து இப்போ வேலை ரீதியாக பிரச்சனை, தொழில் ரீதியாக பிரச்சனை, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா வீடு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு அந்த கனவுகள்லாம் நிறைவேறும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. செவ்வாய் தசையில் வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அந்த சுய ஜாதகத்தில் வந்து நல்ல அமைப்பில் செவ்வாய் இருந்தால், இல்லை குரு இருந்தால், சுக்கிரன் இருந்தால் பரவாயில்ல. சனி பார்வையில் மாட்டக்கூடாது இப்போ 7.5 சனி வரும்போது. மற்றபடி இந்த செவ்வாய் தசைங்கிறது இந்த காலகட்டம், அதாவது குருடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகும் சனியுடைய பயிற்சிக்கு பிறகும் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.